எங்கள் மண்டபத்தில் எந்த வித ஃபங்க்ஷன் வச்சாலும் மீனா தான் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய மண்டபத்தோட மேனேஜர்ஸ் வந்து மீனாவை பார்த்து கேட்டுக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் அட்வான்ஸ் எவ்வளோ வேணாலும் தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த விஷயத்த முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது முத்து இந்த விஷயத்த ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம், வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயா ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னத்த நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட வரலையா? நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ, மீனாவுக்கு நல்லது நடந்து போச்சு அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறீங்களா? அன்றைக்கி அவளுக்கு பணம் வரல அப்படின்ட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போது பணம் வந்துருச்சு, அவளுக்கு ஆர்டர் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கவலைப்படுறீங்களே. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷை செய்யக்கூடிய வேலையா இது? அப்படிங்கிற மாதிரி சுருதி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரவி, அண்ணாமலை, முத்து எல்லாருமே தன்னுடைய பங்குக்கு விஜயாவை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. எதுவுமே பேச முடியாமல் விஜயா கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.